நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப யம்மியான ஒரு சாண்ட்விச் ரெசிபி. இப்போ பாருங்க, செம்ம ஜூசியான ஒரு பொட்டேட்டோ ஃபில்லிங்கோட நாம இந்த சாண்ட்விச் செய்ய போறோம். இது வந்துட்டு ஒரு மும்பை ஸ்டைல்ல ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட். இது செம்ம சூப்பரா இருக்கும். இது சாப்பிட்றதுக்கு செம்ம ஃபில்லிங்காகவும் இருக்கும். சரி வாங்க, டிலே பண்ணாம இப்போ இந்த பொட்டேட்டோ சாண்ட்விச் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சாண்ட்விச்க்கான சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை எடுத்து வச்சிருக்கேன். இந்த கொத்தமல்லி தலையை இந்த தண்டோட எடுத்து வச்சிருக்கேன். இதை போட்டுருங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கேன். இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி நறுக்கி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. இது வந்துட்டு பொட்டுக்கடலை. நீங்கள் பொட்டுக்கடலை ஆட் பண்ணலாம், இல்லைனா வறுத்த வேர்க்கடலை கூட ஆட் பண்ணலாம். நான் இன்னைக்கு பொட்டுக்கடலை போடுறேன். இது போட்டுக்கலாம். இது கூட ஒரு கால்வாசி எலுமிச்சம்பழத்தோட சாறு பிழிஞ்சு விட்டுலாம். இது வந்துட்டு இது கிரீன் கலர்ல அப்படியே மெயின்டைன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த எலுமிச்சம்பழ சாறு. நீங்க பிழிஞ்சு விட்டுருங்க. நான் மிளகாய் கம்மியாக தான் ஆட் பண்றேன். நீங்க உங்களுக்கு மிளகாய் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு, காரத்துக்கு தகுந்த அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் சேர்த்திக்கலாம். கொஞ்சமா உப்பு சேர்த்திக்கலாம். இதுக்கு உப்பு கம்மியாக தான் பிடிக்கும், அதனால கம்மியா சேர்த்திக்கோங்க. இது வந்து பிளாக் சால்ட்டு. இது வந்துட்டு ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்தேன். இது இருந்தால் சேர்த்துங்க, இல்லைன்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் பிளாக் சால்ட் ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நம்ம இதில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன். இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பாருங்க, நம்மளோட சூப்பரான கொரியண்டர் சட்னி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு ஒரு கப்புக்கு மாற்றி வச்சிடலாம். நல்லா க்ரீன் கலரில் இருக்குது பாருங்க. நம்ம எலுமிச்சம்பழம் விட்டதுனால நல்லா க்ரீன் கலர்லேயே இருக்கும். இப்போ இதை ஒரு கப்புக்கு மாற்றிடலாம். ஒரு வடச்சட்டி அடுப்புல வச்சிருக்கேன். ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதுல எண்ணெய் சூடாயிடுச்சு. கொஞ்சமா கடுகு சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு. இது கூடவே 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய், கொஞ்சமா இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை நறுக்கி வச்சிருக்கேன். இப்போ இந்த கடுகும் சீரகம் புரிஞ்சிச்சு. இப்போ இதை சேர்த்திடலாம். இல்லை இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 3 சேர்த்திடலாம். இல்லை இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சிருக்கிறேன் 2 உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு இதில் சேர்த்திக்கிறேன். இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. இது இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொடியெல்லாம் நம்ம சேர்த்திக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்திக்கலாம். பச்சை மிளகாய் சேர்த்திருக்கோம். இதில் கொஞ்சமாக காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகாய் பொடி சேர்த்திக்கலாம். நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன். 1/4 டீஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்திக்கோங்க. 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா பவுடர் சேர்த்திக்கோங்க. சாட் மசாலா பவுடர் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து எலுமிச்சம்பழ சாறு சேர்த்திக்கலாம் கொஞ்சமா. இப்போ இந்த மசாலாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தி நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லா பக்கமும் ஈவனாக எல்லா மசாலா உப்பு எல்லாம் மிக்ஸ் ஆகணும். அது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். கொஞ்சமா கொத்தமல்லி தலை நறுக்கி வச்சிருக்கேன் பொடியா. இப்போ இதையும் இதோட சேர்த்திக்கலாம். அவ்வளவுதான். இது நல்லா எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க, நம்மளோட மசாலா எல்லாமே. இப்போ இதை மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம எப்படி இந்த சாண்ட்விச்சை வந்துட்டு ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு 2 பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சமா பட்டர் எடுத்துக்கோங்க. இந்த நம்ம ரெடி பண்ண இந்த சட்னி எடுத்துக்கலாம். இந்த கொரியண்டர் சட்னி, சாண்ட்விச்க்கான சட்னி. மசாலாவும் ரெடியா இருக்கு. நான் வந்துட்டு இங்க பாருங்க, கொஞ்சமா வெங்காயமும் தக்காளி, குடமிளகாய் 3 இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். நீங்க இந்த மாதிரி பொடியா நறுக்காம ரவுண்ட் ஸ்லைசஸா கூட வெட்டி இதுல வைக்கலாம். ஆனா இந்த மாதிரி பொடியா நறுக்குனீங்கன்னா சாப்பிடும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்கன்னா ஈஸியா சாப்பிட முடியும் அவங்களால. இல்லைன்னா அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியாது. கரெக்டா கீழே மேலே இழுக்காட்டிட்டு சாப்பிடுவாங்க. அதனால நான் வந்துட்டு இந்த மாதிரி ஃபைனா சாப் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிரெட் மேல வெண்ணெயை தடவிக்கலாம். வெண்ணெய் வந்துட்டு கொஞ்ச நேரம் முன்னாடியே நீங்க வந்துட்டு ஃப்ரிட்ஜ்ல இருந்து வெளில எடுத்து வச்சிருங்க. அப்படின்னா உங்களுக்கு அப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும், ஈவனா. அதுக்காக மாதிரி பிரெட்ல அப்ளை பண்ணிக்கலாம். நான் எடுத்துருக்கிறது இன்னைக்கு சாண்ட்விச் பிரெட். நீங்க வந்துட்டு ப்ரௌன் பிரெட் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த பிரெட் பிடிக்குமோ அது வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா இருக்கும் இந்த சாண்ட்விச்சுக்கு. மாதிரி 2 பிரெட்லையும் நம்ம வந்துட்டு வெண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்துட்டு உள்பகுதி நம்ம மேலேயும் அப்ளை பண்ணணும். அப்புறமேட்டு 2 சைட்லையும் அப்ளை பண்ணியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த கிரீன் சட்னி இருக்குல்ல, இதை வந்துட்டு நம்ம இந்த பிரெட் மேல போட்டுடலாம். நான் ரொம்ப கம்மியா அரைச்சதுனால இது கொஞ்சம் தண்ணி அதிகமா விட்டு அரைச்சேன், அப்பதான் அரைப்படும். அதனால நீங்க கொஞ்சம் நிறைய அரைக்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்கா அரைச்சு வச்சுக்கோங்க இந்த சட்னி. இந்த பிரெட் மேலேயும் போட்டுக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த உருளைக்கிழங்கு மசாலா இருக்குல்ல, இதை வந்துட்டு உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு இந்த பிரெட் மேல ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும்.
நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வைக்க போறேன். இப்போ இதை வந்துட்டு நல்லா ஈவனா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வெட்டி வச்சிருக்கோம்ல இந்த வெங்காயம், தக்காளி, குடமிளகாய், இதை வந்துட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு இது மேல போட்டுக்கலாம். இது வந்துட்டு ஒரு நல்ல கிரன்ச்சியா இருக்கும் உங்களுக்கு இந்த சாண்ட்விச் சாப்பிடும்போது. இந்த பச்சை வெங்காயம், பச்சை தக்காளி அதெல்லாம் இதே மாதிரி தக்காளியும் அங்கங்க போட்டுடலாம். குடமிளகாவும் போட்டுருங்க இது மேல. இப்போ இந்த பிரெட் ஸ்லைஸ் வச்சு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி லைட்டா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுக்கு மேலேயும் நம்ம வெண்ணெய் தடவிடலாம். இப்போ ஒரு சைடு வெண்ணெய் தடவியாச்சு. இப்போ நம்ம டோஸ்ட் பண்ணும்போது அடுத்த சைடும் வெண்ணெய் தடவிக்கலாம். இப்போ ஒரு பேன் அடுப்புல வச்சிருக்கேன். இதுல வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த சாண்ட்விச் இருக்குல்ல, இதுல வந்துட்டு பட்டர் தடவின சைடை கீழே வர மாதிரி நம்ம இதுல பிளேஸ் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு மேலேயும் நம்ம வந்துட்டு வெண்ணெய் அப்ளை பண்ணிடலாம். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆச்சு. நம்ம இதை டர்ன் பண்ணலாம். கேர்ஃபுல்லா இந்த மாதிரி டர்ன் பண்ணி போடுங்க. பாருங்க பியூட்டிஃபுல்லா டோஸ்ட் ஆயிருக்குதா ஒரு சைடு. இப்போ இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி இன்னொரு சைடும் நம்ம அதே மாதிரி கோல்டன் கலர் வர வரைக்கும் டோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட சூப்பரான பாம்பே டோஸ்ட் ரெடி ஆயிடும். இப்போ இன்னொரு சைடும் நம்ம டோஸ்ட் ஆயிருக்கும். நல்லா நம்ம டர்ன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க சூப்பரா டோஸ்ட் ஆயிடுச்சு 2 சைடுமே. அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான பொட்டேட்டோ சாண்ட்விச் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்ல வச்சிடலாம். சூப்பரான சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி 2ஆ கட் பண்ணிடலாம். அப்படி ட்ரையாங்கிள் ஷேப்ல நல்லா உள்ள ஜூஸியா மேலே கிறிஸ்பியா சூப்பரா இருக்கும் இந்த சாண்ட்விச் சாப்பிட்றதுக்கு. உருளைக்கிழங்கு இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். பாருங்க சூப்பரான பொட்டேட்டோ ஸ்டஃபிங்கோட ஒரு செம்ம டேஸ்டியான சாண்ட்விச் ரெடி பண்ண சாண்ட்விச் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சர்விங் பிளேட்ல வச்சிடலாம். இது வந்துட்டு இந்த மாதிரி டொமேட்டோ சாஸ் அப்புறமேட்டு இந்த கோரியண்டர் சட்னியோட நம்ம வந்துட்டு சர்வ் பண்ணலாம். சிம்பிளான சூப்பரான ஒரு பாம்பே ஸ்டைல்ல ஸ்ட்ரீட் ஸ்டைல்ல ஒரு பொட்டேட்டோ சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. இந்த சூப்பரான பொட்டேட்டோ சாண்ட்விச்சை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் என்னோட நோட்டிபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.